ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்கார். இந்த வியாபாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரு கூட ஒரு கழுதை இருந்துச்சு. இந்த கழுதை மேல அவர் இன்னைக்கு என்ன வியாபாரம் செய்ய போறாரோ அந்த திங்ஸ் எல்லாம் அந்த கழுதை மேல ஏத்திட்டு அவரு ஒரு காட்டை தாண்டி அவரு போய் வியாபாரம் செய்வார். இவருக்கு கூட காவலுக்காக ஒரு நாயையும் சேர்த்து கூட்டிட்டு போவார். இப்ப போயிட்டு இருக்கும் போது இதுதான் இவரோட ரொட்டீனாவே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இந்த வியாபாரி அன்னைக்கு என்ன வியாபாரம் செய்ய போறாரோ அந்த வியாபாரத்துக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் கழுதை மேல ஏத்திட்டார். கூடவே காவலுக்காக நாயும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த நாயோட ஃபுட்டுமே இந்த கழுதை மேலதான் இருக்கு. இவ போயிட்டு இருக்கும் போது பார்த்தா இந்த வியாபாரிக்கு சரியான தூக்கம். அப்போ ஒரு சரியான ஒரு ஆலமரத்துக்கு கீழே கொஞ்ச நாள் அசரலான்னு உட்கார்ந்தாரு. அந்த காத்து வீசுல அவரே தூங்கிட்டார். அப்போ இந்த நாயும் இந்த வியாபாரி கூடவே சேர்ந்து அந்த நாயுமே தூங்கிருச்சு. தூங்கணும்னு பார்த்தா இந்த கழுதை மேலக்கு இந்த மூட்டையெல்லாம் அந்த வியாபாரி இறக்கி வைக்காம தூங்கிட்டார். அப்போ இந்த கழுதுனால அந்த வெயிலெல்லாம் சுமந்து நிக்கவே முடியல. அப்போ அதுக்கு பார்த்து சரியான பசி எடுத்தோடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கழுதை டைரக்டா பக்கத்துல இருந்த புல்வெளிக்கு போயிடுச்சு. புல்வெளிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சாப்பிட்டு மேய்ந்துட்டு இருக்கும் போது இந்த நாயும் அந்த வியாபாரி கூடயே தூங்கி எந்திரிச்சு அந்த நாய் அந்த கழுதை கிட்ட நிக்குது. சொல்லுது, என்னோட ஃபுட்டு உன்னோட தோல் மேலதான் இருக்கு, அதான் அது மட்டும் எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்னு இந்த நாய் இந்த கழுதிட்ட கேக்குது. ஆனா இந்த நாய் சொன்னது ஒரு விஷயத்த கூட அந்த கழுதை காலில் ஏத்துக்கவே இல்லை. அது பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ இந்த நாய் அந்த கழுதிட்டு கெஞ்சுது, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு உன் மேலக்கு அந்த ஃபுட்டை மட்டும் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லு. இப்பயும் அந்த கழுதை காதுல ஏத்துக்கவே இல்லை. இது பேசாம சாப்பிட்டுட்டு இருந்தோடனே இந்த நாய் சொல்லுது, உனக்கு பசிக்குது, அதனால நீ புல்ல சாப்பிட்றவன், அதனால உனக்கு எங்க வேணாலும் புல்லு கிடைக்குது, நீ சாப்பிட்டுப்ப. ஆனா நான் நாய், எனக்கு தேவையான ஃபுட்டு தான் எனக்கு போடணும், நான் எல்லாம் புல்லு சாப்பிடக்கூடாதுல அப்படின்னு இந்த நாய் சொல்லுது. இதையும் அந்த கழுதை காதுலயே எடுத்துக்கல. அந்த கழுதை சொல்லுது, ஏன் அவசரப்படுற, ஒரு வியாபாரி என் தோல் மேலக்கு அந்த ஃபுட்டை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு இந்த கழுதை சொல்லிட்டு இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா சடனா அங்க இருந்து ஒரு ஓனாய் இந்த கழுதை முன்னாடி நிக்குது. இப்போ இந்த கழுதைக்கு சரியான ஒரு பயம், என்னை கொன்றுமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே நின்றுட்டு இந்த கழுதை இந்த நாயிட்ட சொல்லுது, நாயே என்னை காப்பாத்து, நாயே என்னை காப்பாத்து, என்னை இந்த ஓனாய் கடிச்சிருமோ, நான் ரொம்பவே பயத்துல இருக்கேன் அப்படின்னு இந்த கழுதை சொல்லுது. இந்த நாய் காதுல ஏத்துக்கவே இல்லை. இந்த நாய் சொல்லுது, ஏன் அவசரப்படுற, போரு வியாபாரி உன்னை காப்பாத்துவாரு, நான் எது காப்பாத்தணும், நான் என்னோட ஃபுட்டை கேட்கும்போது நீ கொடுத்தியா, கொடுக்கல, அப்ப அனுபவி அப்படின்னு சொல்லி இந்த நாய் கழுதிட்டு சொல்லு. இப்போ இந்த ஓனாய் இந்த நாய் இந்த கழுதை அடிச்சிரும், அதாவது இந்த நாய் இந்த கழுதை பக்கத்துல நின்றதுனால இந்த ஓனாய் அந்த கழுதையை அடிக்காம இருந்துச்சு. ஏன்னா அந்த கழுதையை கடிச்சதுன்னா இந்த நாய் இந்த ஓனாயை அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்துலயும் தான் இந்த ஓனாய் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த நாய் அந்த கழுதையில சொல்லிட்டு அது பேசாம வியாபாரி கிட்ட போயிருச்சு. போனோடனே இந்த ஓனாய்க்கு சரியான ஒரு பசியால இந்த கழுதையை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அப்போ நம்ம இந்த ஸ்டோரியில என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். எனவே நாம் அனைவரும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்க முயற்சி செய்வோம். நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். until then bye.